80 கோடி பேருக்கு 5 வருஷம் முழுக்க முழுக்க விலை இல்லாமல் ஒரு பைசா செலவு இல்லாம ரேஷன் பொருட்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். 5 வருஷம் இடைவிடாமல் எவ்ரி மந்த் 80 கோடி பேருக்கு விலை இல்லாமல் ரேஷன் பொருட்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாருமே தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தான் கொடுத்திருக்காரு நினைச்சிட்டான். ஏன்னா ரேஷன் கடையில் உட்கார்ந்துருக்கிற ஆட்கள் எல்லாருமே கீழேருந்து மேலேருந்து எல்லாருமே பாக்கெட்டில் தளபதி படத்தை போட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்போ என்ன அவங்க தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது யார் கொடுத்தா யாருடைய ஃபண்ட் அப்படிங்கிற கேள்வியே இல்லாமல் போச்சு. அதனால தான் என்ன செஞ்சுருக்காங்க, கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 27 பைசா நான் சொல்ல போகிறேன், ₹1 கொடுத்தா 27 பைசா தான் வருது, தமிழ்நாட்டுக்கு ஃபண்டே வரல அப்படின்றாங்க. பாரத பிரதமர்லேருந்து மிக சமீபத்தில் புதுக்கோட்டையில் பேசின நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாலேருந்து நம்முடைய மாநிலத்தை சேர்ந்த அண்ணன் எல் முருகன்லேருந்து எல்லாருமே தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க. ஆதாரபூர்வமாக ஆவணப்பூர்வமாக சொல்லிட்டு வராங்க. லாஸ்ட் 10 இயர்ஸில் மட்டும் தமிழ்நாடுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் 11 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறது. 11 lakh crore, 11 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்குது. ஆனால் ₹1 கூட ஒதுக்கல, ₹1 கூட ஒதுக்கலன்னா இவங்கள மாதிரி ஒதுக்கலங்கிற கவலையை சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல. அது 11 லட்சம் கோடி ரூபாய் வந்திருக்கு அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இருக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.